அனைவருக்கும் வணக்கம். சில வாரங்களுக்கு முன்னாடி என்னோட செஷனுக்கு ஒரு வயதான பெண்மணி வந்திருந்தாங்க. செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னை ரொம்ப பாதிச்சது. எனக்கு யாருடைய இரக்கமும் தேவையில்லை, என்னுடைய குரல் கேட்கப்பட வேண்டும். எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தைகள். நம்மள பலர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் செய்து கொடுத்துட்டா போதும், அவங்களோட பேச நேரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க பாட்டுக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு. உண்மையில அவங்க எதிர்பார்க்கிறது இந்த வசதியான வாழ்க்கையில இந்த சொகுசும் ஆடம்பரமும் அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அவர்களுக்கு தேவை அன்பான கவனிப்பு, அன்பான உரையாடல்கள், சின்ன சின்ன உரையாடல்கள். இன்னைக்கு நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்கினீங்களா, நம்ம வெளில போயிட்டு வந்தோம்னா இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி இருந்தது. அவர்கள் பேசுவதை கேட்பதற்கான நல்ல உள்ளங்கள். அதாவது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அவங்க திரும்ப திரும்ப தன்னுடைய கதைகளை சொல்ல ஆசைப்படுவாங்க. அதை காது கொடுத்து கேட்க யாராவது ரெடியா இருக்கணும். அவர்களுடைய இருப்பை அங்கீகரிப்பதே நாம் அவர்களுக்கு செய்யும் பெரிய நன்றி கடன். அவர்கள் நம்முடைய வேர்கள், நம்மை வழி நடத்தியவர்கள். அவர்களுக்கு இந்த ஒரு சின்ன நன்றி கடனை கூட நம்மளால செய்ய முடியாதா? யோசிப்போமா? இன்னைக்கு உலக மூத்த குடிமக்கள் தினம். இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்களாகட்டும், தாத்தா பாட்டியாகட்டும், அல்லது உறவினர்களாகட்டும், இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினராகட்டும், யாராவது அந்த மாதிரி வயதானவர்கள் இருந்தால் அவர்களை பார்த்தா ஒரு கனிவான பார்வை, ஒரு சின்ன புன்னகை, அன்பான ஒரு விசாரிப்பு, இதெல்லாம் செஞ்சாலே போதும். அவர்கள் மனம் அவ்வளோ குளிர்ந்து போகும். அவர்களுடைய இருப்பை அங்கீகரிப்பது அவர்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை தரும். செய்வோமா? நன்றி.